ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு பெலியஸ் பேட்டில் ஸ்பிரிட் அனிமோட 34வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எல்லாரும் போட்டி நடக்க போற இடத்துக்கு வந்து ரெடியா நின்னுகிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த எல்டர்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறான். அவனுங்க பேசிக்கிட்டு இருந்து அப்படியே திரும்பி பார்க்க நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அவனுங்க பயந்துகிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறானுங்க. இங்கிருந்து பார்க்குறப்ப இந்த வியூ ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க இருக்கிற எல்லாருமே பாடி டெம்டிங்கோடைய லெவல் 7ல வச்சிருப்பாங்க போல இருக்கு. நாங்காங் செங்கு இங்க வந்துட்டாருன்னு யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அவனும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். பிரதர் நாங் செங்கு வந்துட்டாரு, எல்லாரும் வைய விட்டு நகர்ந்து போங்கடான்னு அவனுடைய கார்டு சொல்லிட்டு இருக்கான். இவன் எப்பயும் போல ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஆக்சுவலி எங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு பிரதர் நீங்க எப்ப வந்தீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் அப்பவே வந்துட்டேன். சரி, உங்களால டாப் 5 வர முடியும்னு நம்பிக்கை இருக்கா? அது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம் தான். நாங் செங்கு, ஊலாங்கு, மோசான்னு அப்படின்னு பல கல்டிவேட்டர் இங்க எல்லாரும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருக்காங்க. நம்ம மட்டும் அவங்க கூட போட்டி போட்டா கண்டிப்பா தோத்து தான் போவோம். இத சொல்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் நீயும் நானும் மோதுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குடா. உங்களை நீங்களே குறைச்சி எடை போட்டுக்கிட்டு இருக்காதீங்கன்னு ஹீரோ சொல்ல, எல்டரோ இந்த போட்டி 2 விதமா நாங்க பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிக்கிறவங்களுக்கு 3 பென்டக்கல் கோல்டன் லோட்டஸ் ரிவார்டா கொடுப்போம். செகண்ட் ரவுண்ட்ல ஜெயிக்கிறவங்களுக்கு ஹை குவாலிட்டி சாங் வாங் பில்ஸ் கொடுப்போம். என்ன நம்மளுடைய கல்டிவேஷனை பிரேக் பண்றதுக்கு கண்டிப்பா அந்த சாங் வாங் பில் தேவைடா. என்ன இந்த மாதிரி ஒரு நல்ல பிரைஸா கொடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம டாஃபர் வரவங்க ஊ பெவிலியனுக்குள்ளார போகலாம். எல்லாரும் இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். ஊ பெவிலியன் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓபன் ஆகும். எக்ஸிட்டிவ் அண்ட் ரினிமில் இருக்கிறவங்களால மட்டும்தான் அது உள்ளார போக முடியும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பெரிய சேலஞ்சுகளும் நீங்க சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படின்னு அந்த எல்டர் சொல்லிட்டு இருக்கேன். சீனியர் காங் எங்க வந்து ஒரு டைம் ஊ பெவிலியனுக்குள்ளார போயிருக்காரு. அவர் திருப்பி வந்தப்ப அவருடைய கல்டிவேஷன் சக்தி ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னு சூயு சொல்லிட்டு இருக்கா. அதனாலதான் எல்லாரும் அந்த இடத்துக்குள்ளார போகணும்னு விரும்புறாங்களான்னு ஹீரோ அவனை உள்ளாரே சொல்லிட்டு இருக்கான். சரி, இப்போ உங்களுக்கான அசஸ்மெண்ட் என்னன்னா, இங்க இருக்கிற ஹெர்ப்ஸ் அப்புறம் பில்ஸை ஸ்மெல் பண்ணி இதுங்களை பத்தி நீங்க கரெக்டா எழுதணும். இதை நாங்க ஒரு டைம் மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டே இருப்போம். எது கரெக்டானதுன்றத நீங்க தான் கண்டுபிடிக்கணும்னு எல்டர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன மாதிரி ஒரு ரக்கடான ஆளுக்கெல்லாம் இந்த அசஸ்மெண்ட் எப்படி செட் ஆகும்? இந்த நாங் சாங்கு ஹை லெவல் அல்கமிஸ்ட். அது மட்டும் இல்லாம இவனுக்கு இந்த எசன்ஸை பத்தி எல்லாமே நல்லா தெரியும். இவனுக்கு சப்போர்ட்டா தானே இந்த எல்டர் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு எல்லாம் அசிங்கன்றதே இல்லைன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாரா அவன்? திருப்பி எவனா இந்த இடத்துல தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களை குவாலிஃபை பண்ண மாட்டான்டா. இப்ப இந்த போட்டியை ஆரம்பிக்கலான்னு எல்டர் சொல்றாரு. எவனோ ஒருத்தன் வந்து நின்னுட்டு அந்த பிள்ளை பத்தி என்ன எழுதுறதுன்னு தெரியாம பக்கத்துல இருக்கிறவனை பார்த்து எழுத ட்ரை பண்ண அவனை அப்படியே அதை மறைச்சுக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா அந்த நாங்காங்கோ வேக வேகமா அந்த பிள்ளை பத்தி எழுதிடுறான். சீனியர் பிரதர் நாங்காங் தான் நம்பர் 1. அவரு தான் எப்பயுமே நம்பர் 1ன்னு அவனுடைய காட்ஸ் கத்திக்கிட்டு இருக்குங்க. அடுத்த ஆளு வாங்க, நானும் இதை ட்ரை பண்ணி பார்க்க விரும்புறேன்னு சொல்லிட்டு அவனுங்களும் வந்து எழுதிக்கிட்டு இருக்க, இவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா டைம் முடிஞ்சிருது. அடுத்த ஆளு வாங்கன்னு சொல்ல அந்த எல்டர் அவனுடைய ஸ்டூடெண்ட்டுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு போட்டின்னு சொல்லிட்டு கட்டுப்பேத்திக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பிளான் பண்ணி இந்த கேமை ரெடி பண்ணி இருந்தாலும் சரி, நான் அவனை விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவா அவனுடைய காட்ஸையை யூஸ் பண்ணி அந்த எர்ப்ஸுக்கும் பில்ஸுங்களுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே அதை பத்தி எழுத ஆரம்பிச்சாரான். என்ன இவன் இவ்வளவு வேகமா எழுதுறான்னு பின்னாடி இருக்கிற எல்டர் சொல்லவும், இந்த சின்ன பையனுக்கு என்ன நடக்குதுன்றது கூட புரிஞ்சிருக்காது. அவன் மண்ணு கண்ண மினிக்குன்னு எதனா எழுதிட்டு இருப்பான்டா. நம்ம இருவும் டெஸ்ட்டை முடிச்சுட்டு அதை கொடுத்துறான். ஜூனியர் குன்னன், என்ன கொஞ்ச நேரத்திலே எழுதி முடிச்சுட்ட? உனக்கு அல்கமி ஸ்கில்லுங்க என்னுடையதை விட உனக்கு நிறைய இருக்கும் போலயே அப்படின்னு நாங் செங் சொல்லவும், தேங்க்யூ சீனியர் பிரதர், நீங்க இப்படி சொல்லுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்குன்னு ஹீரோ சொல்றான். இவன் எப்பயுமே ஓவரா தான்டா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு லெஃப்ட் சைட்ல இருக்கிறவன் சொல்றான். அதுக்கு ஆக்சுவல் எங்கோ பிரதர் என்னன்னு கண்டமேனிங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க என்ன நடக்குதுன்றத அவரால் புரிஞ்சிக்கவே முடியாது போல இருக்கு. சரி, நீ மார்க் போட ஸ்டார்ட் பண்ணுடா. இந்த போட்டியோடைய டாப் 50ல வரவங்க தான் அடுத்த ரவுண்டுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதுல இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சாரு. லீ சாங்கியூன் 30 பாயிண்ட் எடுத்திருக்கான். சூயு 72 பாயிண்ட் எடுத்திருக்கா. ஆக்சுவல் எங்க 58 பாயிண்ட் எடுத்திருக்கான். வாங்கு வெறும் 3 பாயிண்ட் தான் எடுத்திருக்கான். இந்த தடவை நாங்காங் செங்கு வந்து 99 பாயிண்ட் எடுத்திருக்கான். இது மூலியமா இப்போதைக்கு
இவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கான். ஏன்னா அவன் உண்மையிலேயே 99 பாயிண்ட் எடுத்துட்டான் நானே எவனோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் காமிச்சங்க கிட்ட இருந்து இதை எதிர்பார்த்தது தான். சரி இப்ப குன்னானு எவ்வளோடா எடுத்திருப்பான்? ஒரு அற்புதமான மாஸ்டர் அற்புதமான ஸ்டூடெண்ட்டை தாண்டா ரெடி பண்ணுவாரு. என்ன எல்டர் குன்னானும் 99 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கான். இது மூலியமா இந்த போட்டி டை ஆகி நாங்செங்கும் குன்னானும் தான் இப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்கன்னு அந்த சின்ன எல்டர் சொல்லிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்க வீடியோக்கு லைக் போடாம இருந்தீங்கன்னா லைக் போட்டுட்டு ஃப்ரீயா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பில் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போட போற வீடியோ எல்லாம் டக்குனு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்புகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.